பேங்காங் லேக் போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் அடுத்து ஒரு ஆஃப் ரோடிங் வந்து பண்ண போகிறோம். நம்ம கூட வந்தவங்க 2 பேரையுமே காணோம் ரொம்ப நேரமாக. பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் வந்து ரெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு பண்ண மாட்டாங்க. ஆர் சம் அமௌண்ட் ஃபைன் பண்ணுவாங்க. வந்துட்டு நம்ம நுப்ரா வேலியில் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தோம். ஹண்டரில் இப்போ இந்த ரூம் தான் நம்ம எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 1000 கொடுத்தோம் இந்த ரூமுக்கு 4 பேருக்கு. அப்புறம் இங்கேருந்து வந்து நெக்ஸ்ட் வந்து பேங்காங் லேக் கிளம்புறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடையில் இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, ஆப்ஷனும் இல்லை, எல்லாமே லிமிட்டட் தான். ரூம்ஸ் எல்லாம் இதை விட்டு எடுத்தோன்னா ஈச் பர்சன் 1000 இல்லைனா வந்து 750 அந்த ரேஞ்ச் தான் வருது. ஃபுட்டும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி தான், ரேட் அதிகம் அவங்க. ஸோ லிமிட்டட் கடை சொன்ன மாதிரி, அதனால் இங்கே எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. சௌமீன் நல்லா இருந்துச்சு. ஸோ சௌமீன்னா நூடுல்ஸ் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் பேங்காங் லேக் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கிடையில் வந்து பெட்ரோல் ஃபில்லிங் ஸ்டேஷன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கேயே டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேங்காங் லேக் தாண்டி லே போகிற வழியில் எதுவும் இருந்துச்சுன்னா பயப்பட தேவையில்லை, இல்லைனா கேன் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்றதை விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க இப்போ போகலாம். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கடையில் சாப்பிட்டோம். இதே கடையில் தான் நைட்டு சாப்பிட்டோம். ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ஃபுட்டு. கடை பேர் பைக்கர்ஸ் கேஃபே ஹுண்டர் நுப்ரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. கீ குடு. இப்போ வந்து நம்ம ஹுண்டரில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே ஒரு கடையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். டைம் வந்து ஒரு 10 அந்த மாதிரி இருக்கும். ஹுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் 360 டிகிரிக்கு வந்து இங்கே மவுண்டன்ஸு, நடுவில் வந்து நம்ம கிரவுண்டு போட்டு வச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக அப்படி தான். அப்படியே எனக்கு பேக் சைடு மவுண்டெனு, சுற்றி வந்து மவுண்டெனு, நடுவில் மட்டும் இது வந்து ஒரு டெசர்ட் மாதிரியான ஸ்பேஸு. இங்கே வந்து கேமல் சஃபாரிலாம் இருக்குது. 15 மினிட்ஸ்க்கு 300, ½ அன் ஹவருக்கு 450 அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சு ரன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து போகலான்னு தான் பார்த்தோம். ஆனால் அது எப்படி சொல்கிறது, தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கூட்டிகிட்டு போகல. கேமலை மொத்தமாக லைன் பண்ணி நிற்க வச்சு கழுத்தில் வந்து செயின் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. அந்த செயினில் வந்து நம்ம இப்போ ஒரு 10 பேர் 20 பேர் போகிறோன்னா வரிசையாக அந்த 10-15 பேரும் வரிசையில் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க லைன் அப் பண்ணி. அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால் நாங்கள் வந்துட்டு அது போகலை, ரிட்டன் வந்துட்டோம். ஏய் ரெடி புல்ஸ். ஆக்சுவலாக இந்த சைடு ரோடு எல்லாமே அந்த ஒன் வே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த லாரிக்காரங்களாம் வந்து ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணி தான் வராங்க. பட் சேஃபாக தான் வராங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வரைக்கும் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு ட்ரிப்பு. ஹூஸ் த லேண்ட்ஸ்கேப் மேன். ஆக்சுவலாக இங்கே இருக்க லேண்ட்ஸ்கேப்புக்காகவே வரலாம் கண்டிப்பாக. மற்றபடி வந்து நம்ம ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர முடியாது. இப்போ இந்த ஹுண்டர்லாம் பார்த்திங்கன்னா பக்கா வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். ஏன்னா நேற்று அவ்வளோ கும்பல், ஃபேமிலி டூரிஸ்ட்டு தான் எல்லாமே. நம்ம பைக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம எங்கேயாவது என்ன தமிழில் பேசியிருந்தோம்னாலே ஒரு இடத்துல நிறுத்தினாலே வந்துடுறாங்க, அவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ ஓன் பைக் பீப்புள்ஸோட இங்கே ஜம்மு வந்துட்டு ரெண்ட் பண்ணிட்டு தான் வராங்க. உங்களுக்கு அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் வந்து ரெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு பண்ண மாட்டாங்க. ஆர் சம் அமௌண்ட் ஃபைன் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் பண்ணுவாங்க உள்ளே என்ட்ரு பண்ண விடாமல். நீங்கள் இங்கே வந்துட்டு லேலே ரெண்ட் பண்ணிங்கன்னா ஜேகே பைக் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு பாஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, நீங்கள் எங்கே வேணால் போகலாம் வரலாம். அதர் ஸ்டேட்டில் இப்போ ஒயிட் போர்டு வெஹிக்கிள் ரெண்ட் விடுறாங்க. அதுவும் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆர்சி புக் ரெஃபர் பண்ணுறப்போ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நம்மளே ஓன் பைக் வேறு நேமில் எடுத்துகிட்டு வந்தாலும் அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பைக்குக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இங்கே இருக்குது. காருக்கு இன்னும் மோசம். கார் வந்து நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அப்போலேருந்தே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. வெளியே எடுத்துகிட்டு வர கார் வந்து இந்த லேக்குள்ளே என்ட்ரு கிடையாது, ஒன்லி லேயில் ரெண்ட் பண்ணுற கார் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. லேயில் கார் ரெண்டல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ வந்துட்டு டிரைவர் போட்டு தான் தராங்க. பிகாஸ் வந்துட்டு இந்த பேங்காங் லேக் கிட்ட இல்லை இந்த அட்வென்ச்சரஸான இடத்துக்கிட்டலாம் போயிட்டு காரை வந்து பிரேக் டவுன் பண்ணிடுறாங்க, போய் தண்ணியில் வந்து விளையாடுறது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. அதனால் வந்து செல்ஃப் ரெண்டல் கார் சர்வீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போது இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம இப்போது டெல்லியில் ரெண்ட் பண்ணிட்டு வந்த காரை வந்து லேயில் வந்து ஆல்ரெடி ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலில் தான் வந்து பார்க் பண்ணிட்டு வந்துருக்குறோம். இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவாங்க. பிகாஸ் வந்துட்டு அதர் ஸ்டேட் வெஹிக்கிள் வந்து நீங்கள் ரெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை வேறு யார் பேர்லேயே இருக்குன்னாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போது கண்டிப்பாக ரெண்ட்டு தான் பண்ணியிருக்கீங்கன்னா அலோவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. அது எல்லா சைட்லேயும் வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள்.
நம்ம ஆளுங்களே இங்கே வர்றவங்க 2-3 பேர்லாம் வந்து ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்க, பைக் வந்து வேறு நேமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இஷ்யூ வந்து இங்கே இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அது வந்து இந்த ஆகஸ்ட்டில் வந்து எண்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதை நம்பி வந்தோம், பட் வந்து ஒன்றும் முடியலை. பிகாஸ் நம்ம எல்லாமே ஒரே கண்ட்ரியில் தான் இருக்கோம், பட் டிஃப்ரெண்ட் அசோசியேஷன் வச்சுருக்காங்க இங்கேயே. நீங்கள் இப்போ மணாலி ஃப்ளை பண்ணிவிட்டு மணாலியிலேருந்து நீங்கள் பைக் எடுத்துக்கலான்னு பார்த்தாலும் ப்ராப்ளம் தான். பிகாஸ் மணாலியில் ரெண்டல் பண்ணுற பைக் அண்ட் காரும் வந்து லேக்கில் அலோ கிடையாது. அதே மாதிரி லேல ரெண்ட் பண்ணுறதும் மணாலிக்குள்ளே அலோ கிடையாது. சேம் ஃபார் ஸ்ரீநகர். அதே மாதிரி அங்கே எடுக்கிறத நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்கள் லேல எடுக்கிற பைக்கை மட்டும் தான் இங்கே ஓட்ட முடியும். அதையும் தாண்டி உங்களை அலோவ் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் லக்கு தான். இல்லைனா அந்த சேல் நோட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, பைக்கை வந்து நம்மளுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயம் வந்து இங்கே நம்மளுக்காக பண்ணித்தராங்க. இப்போது அதுலேயுமே கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான். பைக்குக்கு ஃபைனோ இல்லை வந்து ரிட்டர்னுக்கு என்ன ஆகுதோ அதுக்கான சார்ஜ் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் வந்து பைக் ரெண்டல் இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பைக் ரெண்டல் வந்து செம காசு. ஒரு 350cc பைக் எடுக்க போனீங்க அப்படின்னா 1500 1800 ஆகும். இப்போது ஹிமாலயன் எடுக்கிறீங்கன்னா 2.5K 1 டேக்கு. ஸோ இதுதான் வந்து இங்கே ப்ரைஸிங் ரேஞ்சு. ஸ்கூட்டி எடுத்திங்கனாலே வந்து உங்களுக்கு 800 1000 அந்த ரேஞ்சில் வந்துடும். பைக்கெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இன்டர்னல் ப்ராப்ளம் எது வந்தாலும் அவங்க பொறுப்பு. எக்ஸ்டர்னல் இப்போ பிரேக் ஃபெயிலியர், கிளச் கேபிள் அந்த மாதிரிலாம் ஃபெயிலியர்னால் நம்ம பார்த்துக்கணும். அது நான் எடுத்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாங்க பைக்கை. நான் உங்களுக்கு வந்து அது சஜஸ்ட் பண்ணுறேன், அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து பேங்காங் லேக் போயிட்டுருக்கிறேன். அங்கே போகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க் இங்கே இருக்குது, டிஸ்கிட்டில் இருக்குது. இல்லைனா அதை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரெச்சு முடிஞ்சோன்னே ஒரு பெட்ரோல் பங்க் வரும். அங்கே நம்ம பெட்ரோல் போட்ட வீடியோ வந்து கரெக்டாகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேயே கேன் வச்சுருந்தாங்க. 5 லிட்டர் கேன் வந்து 100 rupees நினைக்கிறேன். ஸோ அதுவும் வாங்கி அதுலேயும் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக பேங்காங் போக ஸ்டார்ட் பண்ணோம். பட் அந்த கேன் வந்து தேவையா அப்படின்னு கேட்டால் வர வீடியோஸில் பார்ப்பீங்க. இப்போ வந்து நம்ம பேங்காங் லேக் வந்து போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு எப்படியும் 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். இந்த ஹண்டர் டு பேங்காங் லேக் ரூட்டும் காட்டுங்களா டு ஹண்டர் ரூட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஹண்டர் வில்லேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப குட்டியோண்டு வில்லேஜ், ஆர்மி கேம்ப்லாம் நியர்பை. ஸோ லிமிட்டட் அக்சஸ் தான் இந்த ஷாப்ஸு அந்த மாதிரி இதெல்லாம். மற்றபடி வந்து அந்த இதே மாதிரி தான் சுற்றி வந்து மவுண்டன்ஸு, நடுவில் ரோடு, நம்ம வந்து நடுவில் தான் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இது. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ஃபேமிலியோடு வர்றதுக்கு இங்கே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வரலாம். மவுண்டன் சிக்னஸ் பற்றி மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அது கொஞ்சம் சீரியஸான விஷயந்தான். பட் நீங்கள் இந்த ஊரில் வந்து அடாப்ட் ஆகுறீங்க, ஒரு 2-3 நாள் லேயில் தங்கி ஹை ஆல்டிடியூடுக்கு ப்ராக்டிஸ் ஆகுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஒரு கெஃபே ஒன்று இருக்குது. சரி, ஓகே, இங்கே ஏதாச்சும் நிறுத்தி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நிறுத்தியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவு இந்த ஸ்ட்ரெச்சில் நான் வந்து ரொம்பவே லிமிட்டட் ஷாப்ஸ் தான். அதனால் உங்களுக்கு எங்கெங்கே கிடைக்குதோ அங்கங்கே வந்து ஃபில்லப் பண்ணிட்டே இருங்க. நல்லாவே ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வில்லேஜ் கேட் ஆஃபீஸ். இப்போ நம்ம இங்கே ஒரு இடத்துல ஷார்ட்டாக ஒரு பிரேக் எடுத்து லெமன் ஜூஸ் வச்சுருந்தானுங்க. லெமன் ஜூஸ் சாப்பிட்டுட்டு ஒரு சாண்ட்விச் ஒன்று சாப்பிட்டு கிளம்புறோம். வெயில் பட்டையை பிரிச்சிட்டு இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் தான் ஸ்னோலாம் பார்க்க முடியுது. பக்கத்துலலாம் ஒரு இடத்துலையும் இல்லை. அங்கங்கே கொஞ்சம் இடத்துல பார்த்தது தான். மற்றபடி ஃபுல்லாக வறண்ட பாலைவனம் மாதிரி தான் போயிட்டுருக்குறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கான ஒரு ஸ்பெண்டிங்ஸ் இந்த ட்ரிப்புக்கு நம்ம பண்ணுறோம். அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் லைஃப்பில் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான். ஆஹா, பேங்காங் தான் எப்படி கேட்டுக்க. பேங்காங் பேங்காங் லேக் போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லி
கூகுள் மேப்பில் காட்டுது. ஜியோ போஸ்ட்பெய்டு வந்து எடுக்குது அங்கங்கே. அதே மாதிரி ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சதும் ஓரளவு கரெக்டாக தான் காட்டுது. ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் இங்கேருந்து ஒரு பங்க்கும் ஏடிஎம்மும் இருக்குன்ற மாதிரி இப்போ நம்ம சாண்ட்விச் சாப்பிட்ட கடையில் சொன்னாங்க. பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரிப்போட மொத்த பட்ஜெட் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஷியோக்கும் டர்புக்கும், ஷியோக் வந்து ஒரு 43 அண்ட் டர்புக் 63ன்னு போட்டிருக்கு. கம்ப்ளீட்டாக இந்த சைடு ஃபுல்லாக ஒரு டைம் ரஃப்பாக வந்து ட்ராவல் பண்ணோம். கம்ப்ளீட் பட்ஜெட்டில் கேம்பிங் அண்டு குக்கிங் அந்த மாதிரி முடிஞ்ச அளவு கம்மி செலவு பண்ணி எவ்வளோ தான் இதை முடிக்க முடியுதுன்னு பார்க்கணும். ஏன்னா சாப்பாட்டுக்கு வந்து நிறுத்தினோம்னாலே 500 ரூபா உடச்சிட்றானுங்க 4 பேருக்கு சேர்த்து. நம்ம இங்கே நூப்ரா வேலியிலேருந்து பேங்காங் லேக் போகிற வழி ரோடு ஃபுல்லாகவே ஷார்ட் டர்ன்ஸாக இருக்குது. வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ரொம்ப ஷார்ட் டர்னிங்ஸாக இருக்குது ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே. இப்போ நம்ம காஃபி சாப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் டர்ன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம 2 சம்பவம் பண்ணியிருப்போம். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆகுது. லெஃப்டில் தண்ணி ஓடிட்டுருக்குது. இங்கே ஆஃப் ரோடிங்கு. பேங்காங்கில் வந்து நைட்டு வந்து கேம்ப் ஸ்டே தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கும் பட்ஜெட்டில் ரூம் ஸ்டே கிடச்சிச்சின்னா நாங்கள் அதே எடுத்துக்கிறோம். ஏன்னா 4 பேருக்கு இப்போ நான் கேம்ப் வந்து போட்டுட்டு எடுக்கிறது டைம் ஆகுது. ஸோ அது வந்து இப்போது எல்லாராலையும் வந்து கேம்பில் வந்து ஸ்டே பண்ண முடியல. சரி, அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேணாம். 200 ஈச் பர்சன் வருது 1 டேக்கு ஸ்டே ஆவரேஜ் பண்ணோன்னா. சரி, அந்த கணக்கில் இருக்கப்போ நம்ம ரூமே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் கேம்ப் வந்து போடல. இன்னொரு விஷயம், கேம்பிங்க்கான ப்ராப்பர் செட்டப்பும் எடுத்துகிட்டு வரல. பிளாங்கெட் மட்டும்தான் இருக்குது. கீழே சில்லுன்னு செய்கிறது. இதெல்லாம் வந்து நான் எனக்காக சொல்லி வச்சுக்கிறேன், வீடியோஸில் போட மாட்டேன். ஆஃப் ரோடிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே கொஞ்சம் இடத்துல வந்துட்டு தான் இருக்குது. அடுத்து ஒரு ஆஃப் ரோடிங் வந்து பண்ண போகிறோம். நம்ம கூட வந்தவங்க 2 பேரையுமே காணோம் ரொம்ப நேரமாக. எங்களுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. ஆனால் இவ்வளோ தூரம்லாம் வந்தால் வெயிட் பண்ணிட்டு தான் போவாங்க. என்னன்னு தெரில, முன்னாடி போயிட்டாங்களா இல்லை பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்களா, இல்லை ரூட் டைரக்ஷன் எதுவும் மாறிட்டாங்களான்னு தெரில. வாட்டர் கிராசிங் அண்ட் டெட்லியஸ்ட் ஆஃப் ரோடு பயங்கரமாக இருக்குது. நல்லாயிருக்கு. தள்ளுதியா
அந்த தண்ணி வர்ற ஃபோர்ஸுக்கு அப்படியே வண்டியோடு சேர்த்து நமக்கு தள்ளுது. இத்தனைக்கும் லோடு இருக்குது, இன்னும் ஒரு பில்லியன் வேறு இருக்குது. நம்ம வண்டிலாம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே தாங்காது போல் பிளாட்டினாலாம். இவ்வளோ தூரம் வந்ததுலேயே இந்த ட்ரிப்பில் இந்த ஹண்டர் டு பேங்காங் வேலி தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. மற்ற எல்லாமே கொஞ்சம் நார்மல் தான். இந்த லேவை பொறுத்த வரைக்கும் ஹண்டர் டு பேங்காங் லேக்கு நல்லா இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரோடு வந்து நல்லாயிருக்கு. நம்ம இந்த பார்டர் ரோட்லலாம் வந்து தைரியமாக சுற்றிட்டுருக்கோன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம இந்தியன் ஆர்மி தான். அதனால தான் அவங்கள பார்க்குற இடத்துலலாம் இங்கே சல்யூட் அடிச்சுட்டு அலையிறேன். முடிஞ்ச அளவு நல்லா பேசுகிறேன். ஏன்னா இவ்வளோ ஃப்ரீடமாக வந்து அடுத்த பார்டரில் ஒரு ரீஜியனுக்குள்ளே நம்ம சுற்றிட்டு இருக்கோன்றப்ப ஒரு பயமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். சோலோவாக வந்தால் கூட தைரியமாக போக முடியுது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம இந்தியன் ஆர்மிக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். அவங்க இல்லைன்னா நம்ம இவ்வளோ ஃப்ரீடமாலாம் இருக்க முடியாது இங்கே. ஸோ தேங்க்ஸ் டு இந்தியன் ஆர்மி and border road organization for these amazing roads. நெக்ஸ்ட் அங்கே ஒரு கடை தெரியுது தூரத்தில். ஐ திங்க் அதான் அந்த ஷியோக் வில்லேஜ்னு நினைக்கிறேன். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம கூட வந்த 2 பேர் ரொம்ப நேரமாக ஆளை காணோம். நமக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அங்கே ஒரு கடை தெரியுது, அங்கே தான் நிற்கணும். அப்படி இல்லைனா எங்கே போனாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளுக்கு முன்னாடியே பேங்காங் போயிருந்தாங்கன்னா அங்கே இருப்பாங்க. அப்படி லேக்கு போயிருந்தால் லேலேருந்து கால் பண்ணுவாங்க. ஷியோக் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்துட்டோம். இப்போ இங்கே நமக்கு அவங்க வெயிட் பண்ணால் தான் உண்டு. ஓ அங்கிள், தரமாக இருந்துச்சுல ரோடு. நீங்கள் இவ்வளோ அழுத்தி பிடிச்சி வந்துட்டீங்க. பொறுமையாக வேண்டாம் வந்து அந்த இடத்துலலாம். யோ நான் நீலாம் லேக்கே திரும்ப போயிட்டேன்னு நினச்சேன். லேக் போவேன். என்னாச்சு? யார் அழைப்பது யார் அழைப்பது யார் குரல் இது? காதருகினில் காதருகினில் ஏன் ஒலிக்குது?